ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையிலேயே என் பையனை இருடா தையல் இந்த கிளிப்பு போட்டுக்கலாம் எடுத்துட்டு போலான்னு. இல்லை நான் ஸ்கூலுக்கு போய் ஆகணும்னு காலையிலேருந்து அடம் பிடிச்சி ஸ்கூல் கிளம்பிட்டான். அதுக்கு என்ன காரணம், நேற்று என் ஃப்ரெண்டு வந்து எங்கள் வெளியில் ஏதாவது பேசிட்டு இருந்தான். நீ என்னம்மா பண்ணுற? என்னடா ஸ்கூலுக்கு எப்போ வரும் கேட்டதுக்கு நான் வரமாட்டேன்டான்னா இப்போ காலையில் எழுஞ்சி அவனே கிளம்பிட்டு இருக்கான். அப்புறம் நாங்களும் இந்த வேலி விட்டோம் தாங்க, பேர் வேலி விட்டோம் பார்த்தீங்களா தோட்டத்தில். அதுக்கப்புறம் போய் எந்த செடிக்கும் தண்ணியை ஊற்றலை. அப்புறம் வாக்குலாகி போய் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே வந்து லாக் பண்ணி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியாதுங்க. காட்டுமா இந்த தோடு வந்து சின்னதாக போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி இதை எடுத்தா. இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு இது வேணாம், ஜிமிக்கி தான் நல்லாயிருக்கும், உங்கள்கிட்ட காசு இருக்காங்க, சரிவா இப்போ எடுத்துகிட்டு வரும். என் ஃபேஸ் கட்டுக்கு எப்போவுமே ஜிமிக்கி தாங்க நல்லாயிருக்கும். இருந்தாலும் இதை நான் போட்டு பார்க்குறேன், என் ஃபேஸில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. முன்ன மாதிரி என் ஃபேஸ் கிடையாது. அதான் என்ன நோட் பண்ணேன், ஒருவேளை பழைய மாதிரி ஜிமிக்கி போட்டால் அப்படியே இருக்கும். எதையா எடுத்து போடுமா, போட்டு எதாவது இல்லைங்க. அப்புறம் மெயினாக எனக்கு நான் ரொம்ப நாளாக இவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், ஒரு மாஃபும் ஒரு டஸ்ட்பினும் ஒரு மரமும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். கேட்கவே இல்லை. அன்னைக்கு போய் ரேட்டு கேட்டுட்டு வந்துட்டோம். கம்மி ரேட்டு தான். ஏன்னா அன்னைக்கு சிவாவோட ஹாஸ்பிட்டலுக்காக அன்னைக்கு தையல் போட்டிருந்தோம்ல, அதனால நாங்கள் எதுவும் வாங்கலை, வாங்க முடியல. அவசரம் போயிட்டு இருந்தோம். ஹோமியோபதி அவனுக்கு டெய்லியும் இது கொடுத்தோடனே மருந்து அவனுக்கு சீக்கிரம் நல்லாவே க்யூர் ஆகுதுங்க, ரிசல்ட் தெரியுது. இப்போ சரியா போச்சு இல்லை? தையல் பிரிச்சுட்டு அனுப்ப வேண்டியதானா அப்படின்னாங்களா. அப்புறம் பிரிச்சுக்கிறேன் நான் அப்படின்ட்டியா? தண்ணி இல்லாமல் எல்லாம் காஞ்சி போகுதுங்க. குள்ளாக்கு ஏதோ ஒன்றே ஒன்று இருக்குது, குட்டி ஒன்று அந்த இடத்துல ஊற்றிருந்தேன் பாருங்க. எல்லாமே காஞ்சிச்சு தண்ணி இல்லாமல். மழை நாள் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணுறவங்க சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. நம்ம கொல்லைக்கு போய் ஒரே ஒரு மாங்காய் இருந்துச்சு, வீட்டில் ஒரு மாங்காய் வச்சுருந்தேன், அதை போட்டு வச்சாச்சுங்க. ஆமாம், இப்போ ரீசன்ட் ஆமாம் தொட்டு கூட இப்போ கூட பார்த்தீங்களா அந்த மீன் மேக்கரு ஒரு மாதிரி வீடியோ காலாலெல்லாம் போட்டு இது பண்ணுற மாதிரி குளிக்கிற மாதிரி வந்தது. அதனால் நாங்கள் அதை ரொம்ப நாளாக எடுத்து வைக்காமலே இருந்தோம். இப்போ தான் செய்கிறோங்க, அது வீணாக போயிருமேன்னு. ஏம்மா தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க. வெயில் அப்படியே எரிக்குது, சுட்டு எரிக்கிற மாதிரி எரிச்சிட்டு இருக்கு. செடி ஃபுல்லாக காஞ்சி போச்சு. தண்ணி இல்லாமல் நான் செடியெல்லாம் கொண்டு அவசரப்பட்டு வச்சுவிட்டேன். வேலி இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். பக்கத்து வீட்டில் ஒரு அக்கடை தான் தண்ணி மொண்டு ஊற்றிட்டு இருக்கேன். இப்போதைக்கு போர் அடிக்குன்னா 1 லட்ச ரூபா ஆகுமா. அதனால அதை அப்படியே போட்டு வச்சாச்சுங்க. 10க்கு 10 ஒரு வீடை கட்டிட்டாது போர் அடிச்சுட்டு அங்கே போயிடணும். அடுத்த பிளானே அதுதான். போயிட்டு வந்து மாங்காய் ஒன்று வந்து பிச்சுட்டு வந்து சாம்பார்லாம் வச்சிட்டேங்க. அதை விட முக்கியமாக நாங்கள் ஊருக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் என்ன ஊருன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ஊர் பெண்ணாட நிறைய பேர் தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக நிறைய ஷோ போயிருந்த போது சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது சேத்தியத்தோப்பு தாங்க. சேத்தியத்தோப்பில் எங்கள் மாமியார் வீடு. ஆனால் சேத்தியத்தோப்பு கிடையாது. ஏதோ காய்கறி ஜாமான் வாங்கணும்னா அங்கே வருவோம். சொந்தம் அங்கே மாமியாரோட வீடுங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள்புரம்னு ஒரு ஊர். அங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் நிறைய பேர் குளிஞ்சாவெல்லாம் தெரிய மாட்டேன். எல்லாமே நம்ம லோக்கல் ஏரியா தாங்க. நான் அங்கே தான் சுற்றிட்டு இருப்பேன். எங்கே போனாலும் குறிஞ்சிப்பாடி அப்புறம் சரௌண்டிங் ஃபுல்லாக தானே. எங்கள் ஊர் சேத்தியத்தோப்பு கிடையாது, எங்கள் ஊர் பெண்ணடம். அப்பப்போ வரும். இப்போ மாமியாருமே ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் நேற்று வர்ற வழி ஃபுல்லாக பயந்து ஏன்னா நேற்று வந்து நிறைய டிராஃபிக், ஓவர் டிராஃபிக்கு. மாமியாருமே போவாதான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. நைட்டு நைட்டே கிளம்பி போயிட்டாங்களாம். எப்போவுமே வந்து திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போவாங்க, கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க அடங்க மாட்டாங்க, வேலைக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. சிவாவை கொண்டு ஸ்கூலில் விட்டு வந்துடுங்க. அதே வந்து சொல்லி விட்டு வந்திருக்கேன், பார்த்துங்க. நான் அவங்க ஸ்ட்ரெச்லாம் எடுத்து தனியாக உட்கார வைக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தையெல்லாம் பிரிச்சுட்டு கொண்டாந்து விட வேண்டியதானே அப்படின்னாங்களா. அப்புறம் பிரிச்சுட்டு தான் ஒரே வழியாக விடலான்னு பார்த்தோம். இருந்தாலும் எத்தனை நாள் லீவ் இவங்க அப்படியே கொஞ்சம் இது காட்டுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் அப்படியே சொன்னேன், நல்லா நிமிந்து தான் உட்காந்து ஏன்டி வீடியோவில் படுத்துட்டு கிடக்குது. நான் கொண்டு தையல பிரிச்சு தாங்க விடலாம். இவ தான் கேட்கவே இல்லை கொண்டு விட்டு வந்துடலாம், எத்தனை நாள் வழியை போடுறது அப்படிங்கிறா. பாவம் அவனுக்கான அவனே காலையிலே கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா நான் ஸ்கூலுக்கு போறேன்ட்டே இருக்கான். அவனுக்கு என்னன்னு தெரியல, வீட்டில் போர் அடிக்குது, இல்லை முதல்ல ஸ்கூலுக்கு போறான்ட்டா. சரி போடா அப்படின்னு சொல்லி தான் போய் கிளப்பி விட்டு வந்தோம். அப்புறம் என்ன அவ்வளோதான் இன்னும் உட்காந்துருக்கோம். ஆமாங்க, எங்கள் பாட்டி வந்தாங்க, அந்தாண்ட படுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வர என் பொண்ணு ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. எப்படி தானே அதெல்லாம் தாண்டி வர போகிறோன்னு என் மைண்டுக்குள்ளே இப்போல்லாம் அதே தான் ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கே போனாலும் கூடவே வராங்க, ஒரு வேலையும் செய்ய விட முடியல. இப்போ தூங்க வச்சுட்டு தான் நாங்கள் எல்லா வீடியோவும் எடுத்துட்டு அதாவது ஒரு செகண்ட் கூட நவர கூடாது. அவங்க வெளியில நைட்டியை பிடிச்சிக்கிட்டே வரா. வெளியில அவங்க அப்பா போனா போவா, இல்லன்னா என் கூடயே தான் இருப்பான். நான் தான் அங்கேயும் இங்கேயும் ஏதாவது ஓடிக்கிட்டே கிடக்கணும், நான் வேலை செஞ்சுக்கிட்டே. நம்மளே அம்மா தூக்கிட்டு போவோம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். எப்படியாவது இன்னும் ஒரு 3 வருஷம் சமாளிக்கணுங்க. 3 வயசுக்கு மேலதான், 2.5 வயசு வரைக்கும் 2 வயசுலாம் நாங்க பாடி சொல்லு 2 வயசுலாம் சரியாயிடுவாங்க. அதான் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 2 வருஷம் மல்லு கட்டி தான் ஆகணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவும். அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பெருசாக எடுக்கல, எடுக்கும் தோணல, எதுவும் பண்ணலை.
அதுக்கே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வீடியோ கொஞ்சம் பெருசாக போடுங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் நாங்களும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் உண்மையாக முடியலைங்க. 2-3 நாளாக வீடியோ எதுவுமே எடுக்கல. இதெல்லாம் ஸ்டாக்கு எப்போயும் எடுத்து வச்ச ஸ்டாக்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா அடுத்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.